பிரகதீஷ் பொண்ணு. கொல்லிமலை என்ற ஒரு கிராமத்துல இருந்து 15ஆம் நூற்றாண்டுல இந்த சாமி அங்க இருந்து அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டை பண்ணிக்கிட்டு எடுத்துட்டு வந்துட்டானு. அப்படி வரும்போது இந்த சாமியோட இந்த காலகத்தில் கொண்டாந்து என்ன வச்சிருக்கிற, நீங்க ஊர் பக்கமா ஓடகர ஆலமரம் அடிவாரம் அந்த அடிவாரத்தில் என்ன வச்சிங்கன்னா 8பட்டி கிராமமும் சிறப்பாக என்னை வழிபடுவாங்க அப்படின்னு சாமி சொன்னிச்சான். அதன் பிரகாரம் இந்த சாமி வச்சுட்டு திருப்பி அவன் கொல்லிமலைக்கே போய்விட்டார்கள். அப்படி போகும்போது இந்த கட்ராஜாபாளையத்தில் கிராமத்தில் இருக்கும் சுற்று வட்டார மக்கள் எல்லாம் இந்த சாமியை வழிபட்டு வருகிறார்கள். அப்படி வழிபடும் போது அந்த 15ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த ஊரில் கட்ராஜாபாளையம் கிராமத்தில் எந்த ஒரு மெத்த உடை எதுவும் கட்டுறது கிடையாது. அப்படி மீறி கட்டினால் அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு விபரீதம் நடக்கும். அதே மாதிரி குழந்தைகளையும் தொட்டிலில் போட்டு படுக்க மாட்டாங்க. அப்படி படுத்தால் அந்த குழந்தை இறந்து விடும் அப்படின்னு ஒரு ஐதீகம். மேல்படி இந்த சாமி இரவு சரியா 12 மணிக்கு கொல்லிமலைக்கு வேட்டைக்கு போவோம். அப்போ போகும்போது இந்த வவ்வாலும் கூடிய இந்த சாமி பிறக்கும் போது இந்த வவ்வாலும் இந்த தோப்புல இருக்குது. அப்படி இருக்கும்போது 12 மணிக்கு போகும்போது இந்த வவ்வாலும் வேட்டைக்கு போகும். இதுதான் ஒரு ஐதீகம். எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 150-200 வருடத்துக்கு மேலே இருந்து மெத்த வீடு கட்டத்தில்லைங்க. எங்கள் ஊரில் இருக்க கருப்புசாமிக்கு பயம் கிடையாதுங்க. அவர் மேலே உள்ள பக்தியால் இந்த ஊரில் யாரும் மெத்த வீடு கட்டுறது இல்லைங்க. அதே போல் இரவில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் குழந்தைய தொட்டில் கட்டி போட மாட்டாங்க. பகலில் தொட்டில் கட்டி போடுவாங்க. அவர் மேலே உள்ள பக்தியால் தான் இந்த யாரும் வந்து மெத்த வீடு கட்டலிங்க. இதே வீடு பார்த்தீங்கன்னாங்க எங்கள் வீடு வந்து மெத்த வீடு தான் இருந்ததுங்க. இடிச்சிட்டு ஓட்டு வீடை தான் போட்டிருக்குங்க. ஒரு 65 ஆண்டு காலமாக இருக்கிறேன். இந்த கோயில் கொஞ்சம் விசேஷம் உள்ள கோயில், விபரீதமான கோயில். நல்லது கெட்டது பார்த்து இந்த ஊர் மக்களை ரொம்ப ஜாக்கிரதையாக காப்பாற்றோம். நான் ஒரு சின்ன வயசில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேண்டுதலை வச்சுருந்தேன். அது எனக்கு இந்த சாமி வந்து நிறைவேற்றி கொடுத்தது. அதனால் நான் என்னுடைய சொந்த செலவில் இந்த கோயிலுக்காக ஒரு சிலையை கட்டி வச்சுருக்கேன். ரொம்ப பக்தியோடு இருக்கிற இந்த செயல்படுற கோயில் பெரியசாமி கோயில். அவ்வளவு பக்தியாக கும்பிடுவாங்க. இதை ஏற்றுக்கிட்டு விருப்போடு செஞ்சாங்களா நல்ல வளமுடன் வச்சிருக்க அந்த சாமி. யாருமே அதில் குருவி சுட முடியாது. குருவி சுட்ட உடனே இந்த துப்பாக்கிகளுக்கு குண்டு அவங்கள எதிர்த்து அடிச்சுக்கிறோம். அந்த மாதிரிலாம் நிலைமை இந்த ஊரில். நாங்கள்லாம் பயந்து நடக்கிறோம். மெத்த வீடு கட்டக்கூடாது. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தால் காரில் பொண்ணு வரக்கூடாது. செப்பல் போட்டுக்கிட்டு வீதியில் மரமனை வரக்கூடாது. இந்த ஊர்லேருந்து பொண்ணு மாப்பிள்ளை காரில் வெளியில் அனுப்ப முடியாது. இந்த எல்லையை தாண்டி தான் அனுப்பணும். அதில் ஒரு குச்சிக்கோள் எடுக்கக்கூடாது. ரொம்ப தப்பு அது இது செஞ்சாங்களோ அவங்கள கண்டறியும். துப்பாக்கி குருவி சுடுறன்னு கூட வந்தாங்க. சுட்ட உடனே எங்கள் பையனே இங்கே சுடக்கூடாதுன்னு சொன்னார். இல்லை அது என்ன பண்ணுதுன்னு சொல்லி அந்த துப்பாக்கியில் குண்டு போட்டு தணிச்சிக்கிட்டு இருக்கையிலேயே எதுக்கு அந்த சுட்டவங்களை அடிச்சுக்கிடுச்சு. அந்த துப்பாக்கி அழுத்தியே போட்டுட்டு எங்கள் பையனை கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் இந்த ஊரில் நடக்குது. அப்படி துஷ்டமான தெய்வம். அதை கண்டறிஞ்சு தான் நாங்களாம் நடக்கிறோம். மெத்த வீடு கட்டக்கூடாது. யானையில் ராத்திரியில் தூக்கட்டி குழந்தைங்கள போடக்கூடாது. 10 மணிக்கு மேலே தூக்கி உட்கார வச்சுக்கணும். யானையில் ராம்படியும் போட முடியாது. போகக்கூடாது, போகக்கூடாது. செருப்பு போட்டுக்கிட்டு போகக்கூடாது. பிள்ளை தூக்கில் போடக்கூடாது. எந்த கடனும் வாங்கியிருந்தாலும் கொடுத்த படம் வராது இருந்தாலும் குழந்தை இல்லாத இருந்தாலும் வந்து இந்த கோயிலில் வேண்டிக்கிட்டு போனால் அப்பயே அதுக்கு என்னன்னு கொடுக்கும். இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எங்கேருந்து எங்கப்பட்டவங்களாம் இங்கேருந்துக்கு வராங்க. இந்த ஊரில் மெத்த கூட கிடையாதுங்க. மெத்த கட்டக்கூடாது. கட்டினாலும் இங்கே இருக்க மாட்டாங்க. ஒருத்த கூட அந்த வீடு விருத்திக்கு வராது. வெளியில் போய் இந்த ஊரை விட்டு வெளியில் போய் வீடு கட்டி இருந்தாலும் அவங்க வீடு விருத்திக்கு வராது. அது அருவழிஞ்சு போயிடும். அப்படியே இது இங்கே போகிறதான். இப்போ அதையும் மீறி கட்டினா அட்டைத்தான். கோயிலில் இந்த அட்டைத்தான் இருக்குது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.